அண்ணா ஆள் மாட்டிக்கிட்டான். ராமசாமி சாப்டர் க்ளோஸ். டேய் சத்தம் கேக்குதுடா. ஆள் போய் சேர்ந்துருப்பானா? அதுவும் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான்ல, இனி கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது. இனி 5 நிமிஷத்தில் அவன் கதை ஃபுல்லாக முடிஞ்சிடும். டேய் உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? 100% நம்பிக்கை இருக்குண்ணே. இன்னும் 5 நிமிஷத்தில் ஆள் காலி. அப்போ போலாம். பாவி பாவி, இப்படி அநியாயமா கொலை பண்ணி என் மேல பழிய போட்டியடா. நீ பண்ண காரியத்தால என் குடும்பம் எவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திச்சிருக்குன்னு தெரியுமா? உன்னெல்லாம் உனக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணனே. தம்பி என்ன மன்னிச்சிருங்க தம்பி. உன்னெல்லாம் என்ன பண்றதுன்னு கதிர், கோர்ட்ல இந்த மாதிரி எல்லாம் சத்தம் போடக்கூடாது, அப்புறம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிடும். முடியல சார், ரத்தம் கொதிக்குது, அவ்வளவு வேதனைப்பட்டுட்டேன். ஜட்ஜ் பார்த்துப்பாங்க, நீங்க அமைதியா இருங்க. மன்னிச்சுக்கங்கம்மா. பாஸ்கர், இந்த சாட்சிக்கு என்ன சொல்ல போறீங்க? யுவர் ஆனர், சாட்சியை நான் குறுக்கு விசாரணை செய்யணும் மேடம். எஸ், ப்ரொசீட். ஆமா, திடீர்னு கோர்ட்டுக்கு வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றீங்களே, ராமசாமிக்கு உங்களுக்கு என்ன பகை? பகலாம் எதுவும் எனக்கு கிடையாது சார். பகை இல்லைன்னா அப்புறம் எது கொலை பண்ணீங்க? அது வந்து சார், நான் பணத்துக்காக கொலை பண்ணுறேன் சார். கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி அவரை கொலை பண்ணணும்னு சொன்னாங்க, அதனால தான் அப்படி பண்ணேன் சார். இல்லை யுவர் ஆனர், இது பொய். நீங்க பொய் சாட்சி சொல்றீங்க. கதிர் குடும்பத்துல பணத்தை வாங்கிக்கிட்டு அவரை காப்பாத்துறதுக்காக அந்த பழியை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. இல்லை சார், நான் தான் கொலை பண்ணேன். நீங்க தான் கொலை பண்ணீங்கன்றத நிரூபிக்க முடியுமா?